மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடி புகழாரம் சூட்டப்படுகிறார்கள். அன்பு உள்ளங்களுக்கு பொன்னாடி வைத்து புகழாரம் சூட்டப்படுகிறார்கள். எங்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய சென்னலப்பட்டி கிராமத்தார் அனைவருக்கும் திருவள்ளுவர் காவல்துறை சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். யாரும் அமைதியாக இருந்து நல்ல முறையில் நாடத்தை கண்டுபிடிக்கும்படி திருவள்ளுவர் காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலேயே இன்னைக்கு நம்மலாம் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கஷ்டம் தான் நம்மளுடைய சந்தோஷமா இருக்கு. ஆனால் சார் என்னைய கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க. அடிக்கடி இந்த மேலூர் பகுதியில் ஒயின்ஷாப்ல தெரியுவேன். கேஸ் ஈஸி ஓட்டுறாதீங்க. ஆமா, ஏண்டா ஒரு காவல்துறை அதிகாரிக்கு நீ சட்டம் போடுற, கேஸ் போடாதீங்க, நான் அதிகாரமா சொல்றேன். இல்ல என்னைய பார்த்துக்குங்க அப்படி சொல்லு. எனக்கு எதுவும் போட்டுறாதீங்கன்னு. ஆனா இன்னைக்கு வரும்போது சரி, நீங்களா வேன்ல வந்தீங்க இல்ல? ஆமா, நான் வரும்போது பைக்கில தான் வந்தேன். ஆமா, அங்க இருந்து பைக்ல தான் வந்தேன். பைக்ல வந்தேன். வரும்போது சொல்லக்கூடாது நினைச்சுக்குவாங்களா? ஏ சும்மா சொல்ற, இதுல என்னடா இருக்கு? வரும்போது ஒரு 200 ரூபா காவல்துறை அதிகாரி ஐயாட்ட அவதாரம் கட்டிட்டு வந்தேன். என்னடா ஐயா? உண்மையான விஷயம், காரியாபட்டியில. என்ன அந்த 200 ரூபாயை கொண்டு போய் அவங்க வீட்லயோ இல்ல அவங்க குடும்பத்துக்கு அதை அவங்க பயன்படுத்தப்படுறது கிடையாது. ஆமா, அவங்களுடைய சட்டத்தை அவங்க செய்யறாங்க. ஆமா, என்னன்னு கேட்டீங்கன்னா ஹெல்மெட் போடாம வந்துட்டு பைக்ல வரும்போது சரி காவல்துறை அதிகாரி ஐயா அவருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான். தெரிஞ்சவரை கூப்பிட்டு சத்தம் போட்டாரு. இவா ஊருக்கு போய் நீ நல்லது சொல்றீல்ல, நீ சரியா இருக்கியான்னு கேட்டாரு. என்னங்க சார்னு கேட்டேன். ஹெல்மெட் எங்கடா? நீ 200 ரூபா அவதாரம் போட்டாத்தே அடுத்த வரையில போட்டு வர சொல்லி 200 ரூபா போட்டாங்க. 200 ரூபா கட்டிட்டேன். அந்த ஹெல்மெட் ஏன் போட்டு வரல? ஏன் வீட்டை விட்டு வண்டியில ஏறி உட்காந்தது எங்க அம்மாட்ட ஹெல்மெட் எங்கம்மான்னு கேட்டேன். அப்பதான் எங்க அம்மா சொன்னாங்க ஹெல்மெட் இப்போதைக்கு எடுக்க முடியாது பண்ணு. ஏன்டா? ஏமா வேற எதுவும் சிலாப்புல மேல எதுவும் போட்டிருக்கான்னு கேட்டேன். சிலாப்புலையும் போடல, மேலையும் போடல. நம்ம வீட்டுல இருந்த கருப்பு கோழி அதுலதே முட்டை ஓட்டு அடப்படுத்து கிடக்கு. அட போதே இப்பல ஏன்டா அது ஹெல்மெட்டா இல்ல என்ன கோழிக்கு அடை வைக்கிறது? கொண்டு வந்து 200 ரூபா அவதாரம் கட்ட விட்டாங்க. பரவாயில்ல, பரவாயில்ல. பார்த்து நல்லா வேறீங்க, எல்லாரும் பேசுறீங்க. உங்க பேரை சொன்னீங்கன்னா நான் உங்களை காதல் பண்ணலாம் இருக்கீங்க. My name is சரசு. உங்க பேரு சரசு. என் பேர் என்ன தெரியுமா? என்ன பேருங்க? என் பேரு உரசு. ஆமா, அப்புறம் உங்களை எப்படி கூப்பிடணும்? என்ன என் பேரை சொல்லி கூப்பிடுறீங்களா? சரசு. உரசு. சரசு. உரசு. வேணா தீ பிடிச்சிரும். நான் பேரை மாத்திட்டேன். என் பேரு சுனிதா. என்ன பேரு? சுனிதா. நீ ஆனா நீ பப்ளிக்கா அப்படி கேப்ப நீ மனசா நான் தர மாட்டேன். இப்படி எல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் வரும்போதே கலட்டி வைக்காம வந்திருப்பேன். சுனிதா தேவி. சுனிதா தேவி. தேவி தேவி எடுத்துரு. இந்த பிள்ளை பேரு சுனிதா. சுனிதா. உன் பேரு சுனில் குமார். நான் வைக்கிறேன் பேரு. நீ எங்க வருமா? குமார் எடுத்துரு. நீ அவனை சுனில்னு கூப்பிடு, அவன் உன் பேரை சொல்லட்டு. கூப்பிடு. உங்களை கூப்பிட்டா சுனிதா. சுனில். சுனிதா. ஏய், நீ அவன் பேரை கூப்பிடுமா? நீ அவன் பேரை கூப்பிடு. கிறுக்கு முண்டை. நீ உன் பேரை சொல்லுமா, அவன் பேரை சொல்லிட்டு சொல்லுமா. சுனிதா. ஏய், பேரை மாத்திட்டேன். வேணா. என் பேரு காட்டு ரோஜா. உங்க பேரு என்ன பேரு? உங்க பேரு காட்டு ரோஜா. என் பேர் என்ன தெரியுமா? என்ன பேருங்க? என் பேரு எங்க அப்பாவுடைய அப்பா என்னுடைய ஐயா வச்ச பேரு. என்ன பேருங்க? என் பேரு புத்துராஜா. புத்துராஜாவா? ஊர்ல எல்லாருமே என்னை சுருக்கமா குத்து குத்துன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஏய், உன் பேரு என்ன பேரு? குத்துராஜா. உன் பேரு? காட்டு ரோஜா. ரோஜா நமக்கு ஆகாது, தூக்கிரு. உன் பேரு என்ன பேரு? குத்துராஜா. ராசா நமக்கு ஆகாது, சுருக்கமா குத்துன்னு குத்து. உன் பேரு காட்டு, என் பேரு சொருகு. நான் என் பேரை சொல்றேன், நீ உன் பேரை சொல்லி, நீ உன் பேரை சொல்லு. உங்க பேரை சொல்லட்டா? காட்டு சொருகு. காட்டு சொருகு. காட்டு குத்து சொருகு. இப்படியே ஓனம்னா ஊருக்குள்ள விளக்கமா தெரிஞ்ச விழுகு. அந்த பேரு வேணும். உங்க பேரு சக்கு. என் பேரு சொக்கு. நம்ம 2 பேருக்கும் குழந்தை பிறந்தா நக்குண்டு வைப்போம். ரெண்டாவது ஒரு குழந்தை பிறந்தா சேண்டலை பட்டி முக்குண்டு வைப்போம். ஏய், 2 பேருக்கு அந்த பட்டத்தை கொடுத்துருமா? வளைய விரிச்சு கிடக்கு மாட்டுறது மாட்டு, எதுவும் கிடைக்கலைன்னா தரணிஸ்ரீ. என் பேர் என்ன தெரியுமா? ஆமா, ஆனா உண்மையிலேயே என்னை சித்திரவர்த்தருக்கு நீங்க இருப்பீங்க தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கேன். உங்க பேர் தரணிஸ்ரீ. என் பேர் என்ன தெரியுமா? ஆனந்தராஜுங்க. ஆமாங்க. உங்களை எப்படி காதல் பண்ண தெரியுமா? சிந்தாமணி கோயிலே மணக்கும் ஒரு செந்தால பூமடலே. சிந்தாமணி கோயிலே மணக்கும் ஒரு செந்தால பூமடலே. கொஞ்சம் தருவாமலே நீ நடுவாரே மனம் ஒரு காதலி.
வந்துருச்சா? என்னுடைய காது யாரு சொல்லுங்க. எப்படி தெரியுமா? ஆமாங்க. அந்த மருதை நினைச்சு ஆடியில ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்ச செய்தி சொன்ன மன்னவருதான் எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதான் சொன்ன சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்ச ஏன் மன்னவரு மன்னவருதான் அழகு மன்னவரு மன்னவருதான் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா ஆட்டுவித்தால் யாரோ ஆடாதாரே கண்ணா ஆடையும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உன்னை நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உன்னை நண்பரிடம் தோற்றுவிட்டே பாசத்தாளே ஆட்டிவிட்டார் யாரோ ஆடாதாரே கண்ணா ஆடாதாரே கண்ணா ஆண்டாவதி இடத்தில்
செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பே ஆட்டிவிட்டார் துன்பமெல்லாம் விலகும் கண்ணான் ஆட்டிவிட்டார் நன்றி நன்றி.
கோலம் செய்துங்க மகத்துவமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் ஒன்றும் என்று விநாயகரை போற்றி என் குருநாதர் காமராஜர் பாலமுருகனின் அருளாலும் அறிவின் தாயகமாய் அருளறிந்த உள்ளமாய் இங்க வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது சார்பாம் கலைத்துறை சார்பாம் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது கலைப்பணியை நிதை தொடங்குகின்றது. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஆகிய ஐவகை நிலங்களில் என்னாடா பொன்னாடக திகழக்கூடிய குறிஞ்சி நாட்டின் மன்னனா நம்பிக்கை மகளாக வளர்க்கப்பட்டு 7 அண்ணன்மார்கள் உடனிருக்க செல்லமாக வளர்ந்து வருகிறேன் என்று ஏதோ காரணமாக என்னை என் தந்தை அழைத்ததாக அண்ணனும் தலைமரும் கூறினார்கள். என்ன காரணம் அப்படின்றத பிறகு பார்ப்போம். அதற்கு முன்பாக குலக்கடவையார் அப்படின்னா முருகப்பெருமான் கந்தனை வணங்காம எந்த காரியத்தையும் சொல்லக்கூடாது. 5 வயதுல இருந்து அரியா பருவத்தில் இருந்து அவரையே நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற காரணத்தினால் எம்பெருமான முருகப்பெருமானை வணங்கி விட்டு உப்பு காத்து ஊத காத்து சுத்தம் கடலு கரைய பார்த்து சத்தியமா கோயில் கொண்ட சுப்பையா இந்த குப்பத்துக்கு குல விளக்கு நீயா
அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். அருமையான ஒளிபெருக்கினார். நம்ம பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நான் வரும்பொழுதே சொன்னேன் இல்லையா, ஆமா கொஞ்சம் பேர் இருந்தாலும் விடியும் வரைக்கும் இருந்து அமைதியாக ரசிக்கக்கூடிய ஒரு பகுதி சேந்தலப்பட்டி கிராமத்தை மறக்கவே முடியாது. அதுல எங்க ஊருக்காரவங்களே உட்கார்ந்து இருக்கிறாங்க, எங்க வீட்டுக்கு பின்னாடியே இருக்கிறவங்க. ஆமா, அதனால நம்ம எல்லாருமே சொந்த பதம் இல்லையா, என்னமோ சேந்தலப்பட்டிக்கு வர்றது மட்டும் சொந்த ஊருக்கு வந்துட்டு போற மாதிரி ஒரு உணர்வு. அந்த மாதிரி அருமையான ரசிக பெருமக்களுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம். உங்களோட ரசிகர் சந்தோஷ் அவர்கள் மார்கழி திங்கள் அல்லவா என்ற பாடல் கண்டிப்பான முறையில் பாடி ஆரமா. ஆனா உங்களை பாட சொல்ல உங்க அம்மாவை பாட சொல்லிட்டு போறேன், வள்ளியம்மாவை பாட சொல்லுங்க. அவ்வளவு மரியாதையா அந்த பிள்ளை சொல்லிட்டு போது இப்படி கிண்டல் பண்ணலாமா? கிண்டல் பண்ணலாமா? அப்ப எப்படி ரசிகர்கள் உங்களுக்கு இருக்காங்கன்னு அக்கான்னு சொல்லாம அம்மான்னு சொன்னாங்களே, நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன் தெரியுமா? ஆமா, அருமையான ஒளிபெருக்கினோம். மனமார்ந்த நன்றி. நீங்க என்ன பண்றீங்க? நான் போற ஊர் பூரா பாக்ஸ் சுத்திட்டு வந்துருங்க, வேற வழி இல்ல. மதுரா பவுண்டேஷன் சார்பாக அன்பு சகோதரி மனோரஞ்சனி அவர்களுக்கு 500 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். மதுரா பவுண்டேஷன், வல்லாள மாநகர் மதுரா பவுண்டேஷன் பூரா சொந்தக்காரங்க. வல்லாள மாநகர் தந்த மனோரஞ்சனிக்கு மதுரா பவுண்டேஷன் சார்பாக 500 ரூபாய் அன்பளிப்பு. நன்றி. மதுரா பவுண்டேஷன் அண்ணா அவர்கள் சார்பாக அன்பளிப்படுத்த பெருமை சேர்த்த அன்பு உள்ளத்திற்கு எனது சார்பம், கலைத்துறை சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். எல்லோருமே இங்க இருக்கக்கூடியவர்கள் பாதி பேர் வெளிநாடுகள் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வெளியூர்களில் இருந்து நாடகத்தை ரசிக்கக்கூடிய அன்புள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். அன்பளிப்பு கொடுத்தாகணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது. விடியும் வரை இருந்து கைத்தட்டி பாராட்டி ரசிச்சிங்க அப்படின்னா இது மிகப்பெரிய அன்பளிப்பு தான். அது மட்டுமல்லாது எம்பெருமான முருகப்பெருமானை எதற்கு வணங்கணும்? இத்தனை தெய்வங்கள் இருக்கும் பொழுது முருகனை எதற்காக வணங்கணும் அப்படின்ற ஒரு காரணம் இருக்கு. கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். எல்லாரும் தான் இறைவனை வேண்டோம். எப்படி வேண்டோம்? ஏதாவது கஷ்ட காலங்கள் துன்ப காலங்கள் வந்துருச்சுன்னா மட்டும் இறைவா எனக்கு ஏன்டா அந்த சோதனையை கொடுத்த அப்படின்னு திட்டுற நம்ம என்னைக்காவது இறைவனுக்கு நன்றி சொல்லி இருக்கோமா? கிடையாது. ஏன் தெரியுமா? நன்றி சொல்லி பழகணும். எப்படி? என்றைக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லி பழகிறோமோ அன்றைக்கு தான் இறைவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியாகப்பட்டது குறையும். ஒரு மனிதனுக்கு சோதனை காலம்னு ஒண்ணு என்னைக்கு ஆரம்பிக்குதோ அன்னைக்கே இறைவன் நம்மிடம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறான்றது அர்த்தம். என்கிட்ட ரொம்ப நெருங்கி வந்துட்டான்னு நினைக்கிறேன். எப்படி சொல்றீங்க? ரொம்ப சோதிக்கிறோம். அதனால முருகனுடைய தரிசனம் வேணுமா இல்லையா? ஆமா. முருகனை வணங்கணும் அப்படின்னா இன்னும் சிலரை வணங்கி ஆகணும். யார வணங்கலாம்? மாமனார வணங்கலாம். கருணாகரனே நடராஜா நீலகண்டனே நடராஜா
நம்ம இங்க இருந்துகிட்டு சொல்லலாம், இன்னர் வைங்க, ஷார்ப்பு வைங்க, கெயினை குறைங்க, பேச ஏத்துங்க, மைக்கை இழுத்து கட்டுங்கன்னு சொல்லலாம். ஆனா அங்க அமர்ந்து பார்த்தாதான் தெரியும் அவர்களுடைய சிரமம். செய்யும் தொழிலே தெய்வம் என்ற முறையில் அருமையான முக்கியமாக சிரித்த முகத்தோடு பணிபுரியக்கூடிய அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. எல்லாரும் தான் என்னடாவா தம்பியில கேக்குறேன், சொல்லுங்க மேடம். உங்களை எச்சரிச்சுக்கிட்டே இருக்கேன். இல்ல எல்லாரும் தான் மைக் செட் வச்சிருக்கலாம், நான் கூட தான் நாளைக்கு ஒரு மைக் செட் வாங்கி போடலாம். வாங்கி வைக்கல, வாங்கி போடுறது பெரிய விஷயம் இல்ல, அது அம்மைக்கு தெரியும், ஆபரேட்டிங் பண்ண தெரியணும். ஏன்னா நம்ம அண்ணே அனுபவம் வாய்ந்தவரு, அதனால சிறப்பான முறையில் இந்த கலைஞர்களுக்கு இப்படித்தான் வைக்கணும் அப்படின்ற முறையோட வச்சிருக்கிறாரு. ஆனா சில பகுதியில வந்து அப்படி அமையறது கிடையாது. இப்படிதாங்க நம்ம ஊரை பக்கத்து அவர் புதுசா பாவம் மைக் செட் வாங்கியிருந்தாரு. சரி, அவருக்கு சரியா பாவம் அமைக்க தெரியாது. இருந்தாலும் அந்த காலத்துல இருந்து திருமணம் முடிஞ்ச உடனே மணப்பெண்களை கூட்டு வருவாங்க தெரியுமா? அப்படி புது மணப்பெண்ணை கூட்டு வரும் பொழுது அவங்களை வரவேற்கிறதுக்காகவே தொன்று தொட்டு ஒரு பாட்டு இருக்குது. என்ன பாட்டு ஞாபகம் இருக்கு? மணமகளே மணமகளே வா வா, உன்னன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, உணவெடுக்கும் குணமகளே வா வா, நபி கோவில் கொண்ட திருமகளே வா. இந்த மாதிரி பாட்டு வரும்பொழுது அந்த பிள்ளை நினைக்கும், எப்படி நினைக்கும்? 1008 எண்ணங்களோடு, ஆசைகளோடு, கனவுகளோடு, எதிர்பார்ப்புகளோடு வரும். இப்படி வந்தால இப்படி பாட்டு போட்டாலும் நல்லா இருக்கும். ஆனா நான் சொன்னேன் பாத்தீங்களா புதுசுன்னு, அவர் என்ன தெரியுமா பண்ணிட்டாரு? அந்த பிள்ளை வர்றதுக்கு முன்னாடி பாட்டெல்லாம் எடுத்து வச்சிருந்தா பரவாயில்ல. சரி, இவருக்கு தெரியல புதுசுலமா. ஆமா, இப்படிதான் ஒரு தடவை பிள்ளைய கல்யாணம் பண்ணி மணப்பெண்ணை கூட்டு வந்துருக்காங்க. சரி, அந்த நேரம் பார்த்து மாப்பிள்ளை வீட்டுல இதுக்குன்னே ஒரு லட்சம் மாதிரியே உட்காந்துருப்போம். சரி, என்ன பண்றேன், தலை திருக்கி ஓடியாடுறேன். ஐயோ பொண்ணு வந்துகிட்டு இருக்கு, பாட்டை போட்டு விடுங்க, பாட்டை போட்டு விடுங்க. பத்மினி அம்மா வந்துகிட்டு இருக்காங்க. சரி, உடனே இவர் புதுசுன்றதுனால பதட்டத்துல என்ன பண்ணிவிட்டாரு, பாட்டை தேடி எடுத்து அந்த வைக்கிறதுக்குள்ள ரொம்ப இழுவையா வச்சு விட்டு. எப்படி இந்த பாட்டை இழுவையா வச்சா என்ன லட்சணத்துல ஓடி இருக்கும்? மணமகளே வா வா, இப்படி ஓடுனா அந்த பிள்ளை என்ன தெரியுமா நினைக்கும்? வலது கால தூக்குன மாதிரி நிக்கும். ஏன்டா சண்டாளைகளை இந்த பாட்டை போட்டு என்னை போட்டு கொள்றீங்க? நம்ம இந்த வீட்டுக்குள்ள போவோமா இல்ல இப்படியே பிறந்த வீட்டுக்கு தலைவரிக்கு ஓடி போயிருவோமா அப்படின்னு குழப்பத்தோடய நிக்கும். அப்பயே கிளம்பிற ஆட்டோவுக்கு எல்லாம் போன் அடிச்சிடலாம். அப்ப மாப்பிள்ளை வீட்டுக்கு அவங்களுக்கு கோவம் வந்துடும். வரும்ல, ஏடா முத பிள்ளைய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துருக்கிறோம், பாட்டு ரொம்ப இழுவையா வச்சுக்கிறோம், ஏத்தி விடா பாட்டை, ஏத்துறா பாட்டை. இவர் மீண்டும் பதட்டத்துல என்ன பண்ணி போடுவாரு, ரொம்ப வேகமா வச்சு போடுவாரு இந்த பாட்டவே. ஆமா, இந்த பாட்டை ரொம்ப வேகமா வச்சா என்ன லட்சணத்துல ஓடும்? மணமலை மணமலை வா, எடுத்து வச்சு வா, மணமலை மணமலை வா. வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் இந்த பாடுபடுத்துறீங்க, ஏன்னா போறதுக்கு முன்னாடி இந்த பாடுபடுத்தினா எப்படி சித்திரவதைப்படுத்துறீங்களே அப்படின்னு நான் கேட்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி சில ஒளிபெருக்கையும் சந்திச்சுட்டு வர்றோமா இல்லையா? ஆனா நம்ம பகுதியை பொறுத்த வரைக்கும் அருமையான ஒளிபெருக்கை அமைத்து தந்த அன்பு உள்ளத்திற்கு மீண்டும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நான் யாரு, எதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்ற விஷயத்த சொல்லணும். அதுக்கு முன்னாடி வந்துடுறேன், நாங்க கதைக்கு வர்றேன். இப்ப இன்னொரு 5 நிமிஷம் படுத்துருவேன். அதனால நான் யாரு, எதற்காக வந்திருக்கிற விஷயத்த சொல்லணும். நான் தான் வள்ளி, கதைக்கு வந்துட்டேன். ஆமா, நான் தான் வள்ளி. என்னுடைய தந்தையாருக்கு 7 ஆண் குழந்தை. ஸ்ரீ சுரேஷ்குமார் மதுரா ஃபவுண்டேஷன், ஸ்ரீ சுரேஷ் மதுரா ஃபவுண்டேஷன் துபாயில் வசிக்கக்கூடிய அன்பு அண்ணார் அவர்கள், ஸ்ரீ முருகன் சிங்கப்பூர், ஸ்ரீ சேலராஜனா சோலைராஜன் சிங்கப்பூர், ஸ்ரீ மாதவன் சிங்கப்பூர் அவர்கள் சார்பாக அன்பில் விடுத்த பெருமை சேர்த்த அன்பு அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி, நன்றிகள், வணக்கம். வணக்கம் வணக்கம் அன்பு உள்ளம். ஆமா, அது மட்டுமல்லாது சுரேஷ்குமார் மதுரா ஃபவுண்டேஷன் மற்றும் ஆமா சி முருகன் சிங்கப்பூர், சோலைராஜன் சிங்கப்பூர், மாதவன் சிங்கப்பூர் அன்பு உள்ளத்திற்கு எங்களது கலைக்குழு சார்பாக நன்றி நன்றிகள் வணக்கம். அதனால நான் யாரு அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு, எங்க அப்பாவுக்கு 7 ஆம்பளை பசங்க. சரி, 7 ஆண் குழந்தைகள் இருந்து என்ன பிரயோஜனம்? ஊர மலை மாடு, தடி மாடு, எருமை மாடு, அத்தனை பிள்ளைங்க நம்பிராசி மாதிரியே அப்படின்னு இருக்கிறாங்க. அதனால எங்க அப்பா முருகன் பெருமானிடம் மனமுருகி வேண்டிக்கிட்டாரு, அந்த மகாலட்சுமி போன்று தோற்றமளிக்கக்கூடிய அழகான ஒரு பெண் குழந்தை வேணும் அப்படின்னு. எங்க அப்பா எப்படி வேண்டிக்கிட்டாரோ அப்படின்னு அவருக்கு கிடைச்சு. வள்ளிக்கிழங்கு தோண்டிய போது எடுத்த கருடத்துல வள்ளிகளை பகிரட்டு தக்க பருவம் உடனே திரைக்கு காவலுக்கு அனுப்பதாக வேண்டியது வேற ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து காவலுக்கு போறோமே. காவலுக்கு நாங்க வர்றோம். கூப்பிடவே இல்ல வர்றீங்க. என்னம்மா எங்களுக்கு என்ன வேலைமா இருக்கு இந்த வேலையை விட்டா? அப்ப யார் கூப்பிட்டாலும் கூப்பிடலாம் பெறுவீங்களா? காவலுக்கு நீங்க கூப்பிட்டா வருவான். அதோட நிப்பாட்டிக்கங்க. அதற்கு முன்பாக போகக்கூடிய காவல் சிறப்பாக அமையணும் அப்படின்ற காரணத்திற்காக இன்னொரு தெரிய வணங்கிறோமே.
பொண்டாட்டி இருக்காங்க. சொன்னா என்ன செய்ய? முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரந்தா வரந்தா பிருந்தாவனந்தா வனந்தா முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரந்தா வரந்தா பிருந்தாவனந்தா வனந்தா ஆனா அதற்கு முன்பாக காவலுக்கு யார் யார் போறோம் அப்படின்ற ஒரு காரணம் இருக்கு. ஆனா அதற்கும் முன்பாக காவல்ல கருத்துமாக இருந்தாலும் இன்னொரு முக்கியமான விஷயம், என்னங்க 4 பேரையும் பார்த்தா பஞ்சாயத்து தலைவர் மாதிரி இருக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனையாலும் சொல்லுங்க, நாங்க தீர்த்து வச்சிடறோம். நீங்க 4 பேரும் தான் பிரச்சனையே. என்னமா அப்படி சொல்றீங்க? 4 பேர்கிட்டயே ஒரு பிராது கொடுக்கலாம். என்ன மேடம் சும்மா சொல்லுங்க. நான் ஒருத்தரை தெரியாம காதலிச்சிட்டேங்க. அச்சச்சோ, அது ரொம்ப கொடிய வியாதியே. என்ன பண்ற, இந்த உலகத்துல யாரையுமே அந்த வியாதி விட்டு வைக்காது, நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? அப்படி சொல்லுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னங்க, நான் காதலிக்கக்கூடிய காதலனுக்கு ஏற்கனவே ஒரே ஒரு முறை திருமணம் ஆயிடுச்சு. ஏமா ஏற்கனவே கல்யாணம் ஆவரையமா காதலிக்கிறீங்க? என்ன பண்றது, என் தலையெழுத்து இப்படித்தான் போய் மாற்றம் இருந்துச்சுன்னா யாரால மாத்த முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால யாரை தெரியுமா காதலிக்கிறேன்? யாருங்க? பேரை சொன்னேன்னா அசந்துருவேன். சும்மா சொல்லுங்க. முருகன் என்ற சொல்லுக்கு அழகன் பொருள். அழகன் என்றாலே அவர் ஒருத்தர் தான் குறிக்கும். அப்பேற்பட்ட அழகன, சண்முகன, சரவணன, கார்த்திகேயன, பாலன, குமரன, குகனம் அடுத்த நினைச்சிட்டு இருக்கிறேன். மனிதர்கள் கொண்டு கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி தெய்வீகமானது. அந்த தெய்வத்தை எப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்ற விஷயத்த சொல்லுங்க. காதல் வந்துருச்சுன்னா எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி இருக்கும்? தான் படபடன்னு வரும். ஐயோ, வேர்த்து கொட்டும். நிறைய பொய் சொல்லணும் தோணும், நிறைய அழுகணும் தோணும். ஆமாங்க, சில சமயம் நிறைய அட்டி வாங்கணும் கூட தோணும். நிறைய வாங்கிருக்கீங்களா? நமக்கு எப்பயுமே கொடுத்து தானே தெரியும். நமக்கு எப்பயும் வாங்கிதாங்க வழக்கம். அதோட நிப்பாட்டிக்கங்க. திருப்பி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா விஷயம் வேற மாதிரி. சேதாரம் நமக்கு தானங்க. அதனால என்னுடைய காதலான முருகப்பெருமான பத்திரம் எடுக்கும் பொழுது எனக்கு எப்படி தெரியுமா? எப்படி சொல்லலாமா? சொல்லுங்க.
மனமார்ந்த நன்றி. கைத்தட்டி பாராட்டுறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். கைத்தட்டி பாராட்டி அனைத்து அன்புள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இழந்த வணக்கம். என் முழப்பு தேர்ற பழப்பாவே போச்சு. என்னங்க இப்படி சொல்றீங்க? எங்கிட்ட இருக்கிறாருன்னே தெரியல. நான் காதலிக்கிறேன் சரி, நீங்க காதலிக்கிறீங்களா? என்ன கேட்டீங்க? நீங்க யாரையும் காதலிக்கிறீங்களா? எனக்கு ஒரு காதலி இருக்கின்றாள், அவள் 7 சுரங்களில் சிரிக்கின்றார். சரிகமபத நிசா. ஓ, பக்கத்து வீட்டுக்காரப்புல நிசாவா? நிசா இல்ல, சுரம். நீசா. நீசா. ஏமா இப்படி அவசரமா பேசுறீங்க? நானும் சுரத்தை தான் வாத்தியாரே பாடுறேன். நீங்க பாடும் பொழுது நான் ஒரு விஷயத்த கவனிச்சேன். நீங்க என்ன பாடி தகுந்தீங்கன்னு சொல்லலாம் முடியறீங்க? பாடுறது குடிக்கல, டேஸ்டா இருக்கான்னு பார்த்தேன். சரி, நீங்க பாடும் பொழுது ஒரு விஷயம் கவனிச்சு வாத்தியாரே. என்னங்க மேடம்? ஒரு நோட்டு கலந்துச்சு. நோட்டு கலஞ்சா? அன்னக்கிளி ஒன்ன தேடுது. அதுல 4 நோட்ல ஒரு நோட்டு கலந்து. ஒரு நோட்டு கலந்துச்சுன்னா கற்பத்தடை பண்ணிருக்கேன், அதனால கலையத்தான் செய்யும். ஏன்னா எல்லா ஒரு கலைகளையும் நம்மளா போய் கத்துக்கிறோம் விருப்பம் இருந்தால். ஆனா என்னதான் விருப்பம் இருந்து கற்றுக்கொண்டாலும் இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே இசை என்று சொல்லக்கூடியதை கத்துக்க முடியும். அப்பேற்பட்ட இசை சக்கரவர்களுக்கு என்றைக்குமே நான் தலைவணங்குறேன். அதெல்லாம் ஒண்ணு குறை இல்ல. ஆனா ஒரு நோட்டு கலந்தது. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்னங்க? காதல் படுத்தும் பாடு. ஆமாங்க. காதல் வந்துருச்சுன்னா ஆமா, கவிதை தேனருவியா கொட்டும். எனக்கும் காதல் வந்திருந்து கவிதை வாந்தியா வருது. என்ன சீனா? இப்ப காதலை பத்தி எத்தனையோ கவிஞர்கள் சொல்லி இருக்காங்க. ஆனா குறிப்பிட்டு எனக்கு பிடிச்ச வைரமுத்து அவர்கள், அவரை மாதிரி காதலை நான் சூக்கா சொல்ற காலே இல்ல. ஆமா, எப்படி அவர் எப்படி தெரியுமா சொல்லி இருக்காரு? ஒரு மனிதனுக்கு காதல் ஒண்ணு வந்துருச்சுன்னா ஒரு காக்கை கூட உன்னை கவனிக்காது. ஒரு காக்கை கூட அதாவது ஒரு காக்கா கூட உன்னை மதிக்காது. சரி, ஒரு காக்கை கூட உன்னை கவனிக்காது. ஆனால் இந்த உலகமே உன்னை உற்று நோக்குவதாக உணர்வாய் அப்படின்னு இருக்காரு. இதை விட காதல வேற எவ்வளவு அழகாக சொல்ல முடியும்? வைரமுத்து சொன்னது சரி. நீங்களும் காதலிக்கிறீங்க, நானும் என்னோட லவ்வரை காதலிக்கிறேன். உங்க காதலனை நினைச்சு நீங்க ஒரு கவிதை சொல்லுங்க, என் காதலியை நினைச்சு நான் ஒரு கவிதை சொல்றேன். யாரு கவிதை நல்லா இருக்குன்னு தாய்மார்கள் பெரியவங்க சொல்லட்டும். பாத்தீங்களா? திடீர்னு கேட்டா எப்படி? நான் உள்ள போய் யோசிச்சுட்டு வரேன். உள்ள போகாதீங்க, தேத்தாங்குளத்துல போய் யோசிச்சுட்டு வாங்க. நான் சொல்றேன், காதல் காதல் காதல். இப்பத்தே கல்ல எடுத்துட்டு எரிய போறேன் அந்த மம்மானி தலைய. காதல்னாலே கவிதை தானுங்க. சரி, கவிதையும் சொல்லணும் அப்படின்னா நான் எப்படி சொல்லணும் அதே மாதிரி சொல்றீங்களா? அதே உணர்வோடு சொல்லணும். சொல்றேங்க. இருதயம் ஒரு இதயமானது. இருதயம் ஒரு இதயமானது. சோகரசத்தோட சொல்லுங்க. சோகரசமா? இருதயம் ஒரு இதயமானது. உப்பாரி வைக்காதீங்க. இருதயம் ஒரு இதயமானது. இருதயம் ஒரு இதயமானது. அந்த ஒரு இதயம், அந்த ஒரு இதயமும் நொறுங்கி போனது. போய் தொலைட்டு விடு. ஆமா, என்னம்மா இதெல்லாம் சாதாரண கவிதைமா? கவிதைனா எப்படி இருக்குன்னு தெரியுமா? இப்போ உங்க காதல் நினைச்சிருங்க, நான் என் காதலியை நினைச்சு கவிதை சொல்றேன். அன்பார்ந்த தாய்மார்களே, கவிதை நல்லா இருந்துச்சுன்னா நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. கடல் நீரும் உப்புத்தான். வள்ளியம்மா, கடல் நீரும் உப்புத்தான். ஜெயமணி கண்டன், என்னுடைய கண்ணீரும் உப்புத்தான். உன்னைய காதலிச்சது தப்புத்தான் 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 அப்புறம் சொல்றீங்க. எப்படி? சரி பாவம், நீங்க எல்லாம் கை தட்டிட்டீங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. காலையில தர்மடி அவர் தான் வாங்குவார். நான் சங்கத்திலே படுத்துக்கிறேன். காதல் என்று சொல்லக்கூடியது அழகானது. ஆக அப்பேற்பட்ட காதலை நீங்க ஒரு நோட்டு கலைஞ்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கவனச்சிதறல் ஏற்படக்கூடாது. மேடையில இருக்கோம்னா மேடையில தான் கவனம் இருக்கணும். வேற ஏதாவது நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரிதான் நோட்டு கலையும். அப்படியா? ஏன் மறந்தீங்க? எதனால மறந்தீங்க சொல்லவா? அடியாத்தி வாத்தியாரு பாட சொல்ல மறந்ததுங்க. சிவகாமி நினைப்பிலே பாட சொல்ல மறந்து விட்டேன். அடியாத்தி வாத்தியாரு பாட சொல்ல மறந்ததுங்க. என்னோடு பேசுமா இல்லை ஏசுமா ஆத்தங்கரே
எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு காவலுக்கு போறது ஒரு புறம் இருந்தாலும் யார் யார் போறோம் அப்படின்னா நான் முறை என்னுடைய 7 அண்ணன்மார்கள் வர்றாங்க. உலகத்தில் எத்தனை தோழிகள் உலகத்தில் எத்தனை தோழிகள் இருந்தாலும் எனக்குன்னு சில உயிர் தோழிகள் இருக்கிறாங்க. பெயர் சொல்ல வேண்டாம் என்று அன்பளிப்படுத்தி போயிருக்கார்கள் பள்ளி அவர்களுக்கு. நன்றி நன்றி, மனமார்ந்த நன்றிண்ணா. யார் யார் போறோம் தெரியுமா? அண்ணன் போறாரு, தரணி போற்றும் தரணி ஸ்ரீ அவர்கள். தரணி போற்றும் பேச்சுக்கு தரணி, பேச்சுக்கு தரணி மறந்துட்டீங்களா? ஆமா, அவளோட உண்மையான பேர் என்ன அப்படின்னா பேச்சுக்கு தரணி. ஏன் தெரியுமா? எப்ப பார்த்தாலும் என்கிட்ட மட்டும் பேசிக்கிட்டே இருப்பான், அதனால அவளுக்கு பேரு பேச்சுக்கு தரணி. அவளையும் சந்திக்கணும் அப்படின்ற ஆசை நிறையவே இருக்கு. ஆனா அதற்கு முன்பாக என்னுடைய காதல இன்னும் ஒரு முறை சொல்லிட்டு ஓடிடுறேன். சொல்லுங்க. மார்கழி மார்கழி திங்கள் மதில் நிறைந்த நன்னாளா நீராட போதுவே போதுமேனோ நேரழையே சீர்மழ்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வேள் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கோ மாங்கனி திங்கள் அல்லவா மதில் கொஞ்சம் நாள் அல்லவா இது கண்ணன் வரும் பொழுதல்லவா ஒரு முறை உனது திருமுகம் பார்த்தால் நடைபெறும் உயிரல்லவா Thank you.
சுடற்கொடியே சோகத்தை நிறுத்திவிடு நாளை வரும் காலம் என்று நம்பிக்கை வைத்து விடு நம்பிக்கை வைத்து விடு நம் காதல் ஜோதி கலையும் ஜோதி கலைமகன் மகனே வாரா ஆஹா நம் காதல் ஜோதி கலையும் ஜோதி ஆஹா ஜோதி எப்படி ஜோதி எரிக்கும் ஜோதி எப்படி ஜோதி எரிக்கும் வா ஒரு முறை உணவி ஒரு முறை உணவி எத்தனையோ மனிதர்கள் எண்ணற்ற பேர் வாழ்ந்திருக்கார்கள். ஆனால் நமது தென் மாவட்டத்தில் பிறந்து நம்மை பெருமை சேர்க்கும் விதமாக இன்று மண்ணுலகில் இல்லாட்டினாலும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும். ஏன்னா புராணத்தில் கேட்டிருப்போம், கர்ணை அப்படி இருந்தார் இப்படி இருந்தார், யாருக்குமே சத்தியமாக தெரியாது. ஒரு புத்தகத்தில் இருக்குது, அதை நம்ம படித்து சொல்கிறோம். ஆனால் கர்ணன்னா இப்படித்தான் இருந்திருப்பார்ன்ற ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த மனிதன் மறைந்த கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள். அவர்களின் நினைவை போற்றும் விதமாக ஒரு பாடல் பாடிவிட்டு கதைக்கு செல்கிறோம். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனித்துளிய போல குணம் படைச்ச தின்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அந்த மன்னவள் பேரு. கண்ணுக்கொரு வண்ண கிளி, காதுக்கொரு காண குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா. தத்தித்தவளோ தங்கச்சிவிலே பொங்கி பெருகும் தங்க குடமே, சந்தித்ததும் சிந்தித்ததும் நட்சத்திரம். யாரோடு இங்கு எனக்கு என்ன பேச்சு? வாழ்ந்தாக வேண்டும் வாவா கண்ணே, ராசாத்தி ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தாடி போடாடுது. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு, பொன்மானை ஒண்ணு தேடுது. ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்னென்னவென்று இங்கே சொல்வேன். இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில், அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில். மன்னவன் காவிய நாயகனே, என்னுயிர் தேசத்து காவலனே, வாடிய பூமியில் கார்முகிலாய் மலை தூவிடும் உன் புகழ் வாடியதே. மாலை கருக்களில் சூளை கருங்குயிலே பாடுது, மாலை கருக்களில் சூளை கருங்குயிலே பாடுது. கூடி கோயிலும் பாடி பறந்திடத்தானே
வா ஆடிக்கருக்கு சூடிக்கருங்குயிலே பாடுதோ ஓடிக்கிளி ஒன்று பாடி பரந்திடத்தாட்டேதோ. நன்றி நன்றி நன்றி. அப்புறம் நீ நாங்களே எங்க போக போறோம் தெரியுமா? அப்பா போய் கண்ணுங்கருத்துமா போய் காட்டுக்குள்ள போய் காவல காக்க சொல்லியிருக்காரு. இருந்தாலும் காட்டுக்குள்ள காவல் காக்க நான் மட்டும் போன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. எனக்கு துணிய தோடியே வரா, வள்ளியம்மா துணிக்கு நான் போறேன், எனக்கு துணியா தோடி வர, கூடவே நீங்களும் சேர்ந்து வர்றீங்க. ஆமா, நீங்க இல்லாம நான் போவேனா? போக மாட்டேன். அப்படி சொல்லி இருந்தாலும் காட்டுக்குள்ள போய் அவளும் மகனும் கொஞ்ச நேரம் காதல் பண்ண நினைச்சு. தரணி, ஓ மூஞ்சிய பார்த்தா நீ யாரையோ லவ் பண்ற மாதிரி தெரியுதே. தப்பா நினைக்கிற வாத்தியாரே. சொல்றா. அதாவது காதல்னா என்னது? காதல்னா என்னதுன்னு ஏன் கேக்குற? அடுப்பா? அன்பு. அடுப்பா? அன்புங்க. அன்பா? அன்பை யாரை வேணா காதலிக்கலாம். யாரை காதலிக்கிறது தெரியுமா? எனக்கு கற்றுக் கொடுத்த தொழில் கற்றுக் கொடுத்த எங்க வாத்தியாரை தான் காதலிக்கிறேன். என்னைய காதலிக்கிற, தொழில் ரீதியா காதலிக்கிற. ஆனா உனக்குன்னு ஒரு காதலன் இருப்பல்ல? அது கிடையாது. இருக்காங்க, இருந்தாலும் நான் சொல்ல விரும்பல. இருந்தாலும் அந்த வள்ளியம்மா எப்படி அந்த முருகப்பெருமான காதலிக்கிறாங்களோ அதே மாதிரி நானும் ஒருத்தரை விரும்புறேன். சொல்லவா? சொல்லு. வேணாம் வேணாம், சும்மா சொல்லுமா. என்ன இருக்கு? சும்மா சொல்லு. சொல்லு. ஐசிட்டுக்காரனே, நீங்க ஏன் காதலிச்சிருக்கீங்களா? காதல் பண்ணுதுல பரவாயில்ல, என்ன பண்ணுங்க. நீ யாருக்கு என்ன சொல்லிட்டு போ, ஓம் குருசி எங்களை சண்டைக்காரா. அன்பம் பண்பை நிறைந்த காதல் என்னுடைய மனசுல உள்ளது. சந்திரலேகா, தூங்காதையா வீடியோ எடுத்துக்கிட்டு முகரை பாருங்க. இந்த உங்க பக்கத்துல உட்கார்ந்து பையன் பாவம் செருப்பெல்லாம் கலந்து தண்ணீரிலே முகம் காட்டும் ஆகாயமே இன்னார்க்கு இன்னாதான் சாமி சொன்னதம்மா. தண்ணீரிலே முகம் காட்டும் ஆகாயமே
மரணத்தை எண்ணி மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா மரணத்தின் தன்மை சொல்வேன் மானிடர் ஆன்மா மரணமே யாது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய் மேனியை கொள்வாய் வீரத்தில் அதுவும் ஒன்று அவர்கள் விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஓர் நாள் என்னை அறிந்தாய் எல்லா உயிர்க்கும் எனதென்றும் கண்ணன் மனது கல்மனதன்றோ காண்டீபம் நழுவவிட்டாய் காண்டீபம் நழுவவிட்டாய் மன்னரும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடிகளும் நானே சொன்னவன் கர்ணல் சொல்பவன் கல்லல் துணிந்தனில் தர்மம் தாக புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னார் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூட்டலும் போகட்டும் கண்ணனுக்கே கண்ணனே காட்டினான் கண்ணனே தாக்கினான் கண்ணனே கொலை செய்கின்றான் நின் காண்டீப வெளியே நின் கரமெல்லாம் சிவக்க பாகே பரித்தா சாதுனா விநாயக சாதுத்தே சம்பவானி யுகே சம்பவானி யுகே உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காதின்றதே வல்லவன் வருத்தரடா கர்ணா வருவதை எதிர்கொண்டா உள்ளத்தின் நல்ல உள்ளம் வல்லவன் வருத்தரடா கர்ணா வருவதை எதிர்கொண்டா மன்னவர் பணி ஏற்கும் மன்னனும் பணி செய்ய கர்ணா 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 மன்னவர் பணி ஏற்க மன்னனும் பணி செய்ய உம்மிடி பணிவானதா கண்ணா மன்னித்து அருள்வாயடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காதின்றதே வல்லவன் பகுத்தரடா செஞ்சோட்டு கடந்தீங்க ஏறாத இடம் சேர்ந்து செஞ்சோட்டு கடந்தீங்க ஏறாத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா உள்ளத்தின் நல்ல
போடு ஆடி 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 அப்படி குத்து ஆடி ஆடு ஆடி கொள்ளையில பொய்யா மரரா கொடுத்தனாரே வச்ச மர பொய்யா தாய்க்கு ஆசைப்பட்டு கொடுத்தனாரே வச்சுக்கிட்டே அடி சிக்கா 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 எனக்கு அடி மச்சி வர மாங்க மர மாமனாரி வச்ச மர தூக்கிடி ஏய் போடு போடு போடி அப்படியே பட்டுங்கப்பா போதும். நான் வந்த கவலை இல்லை, என்னத்த சொல்றது. மட்டார் மட்டார்னு இந்த அடி ஓட்டு அடிக்கிறீங்க. ஆனா அந்த நாடகத்துல இந்த காசை வாங்குறதுக்கு எந்த வேஷம் போட்டுடலாம். இந்த பொம்பளை வேஷம் போடுறது